ஒன்று கூடி உள்ளோம் உந்தன் பிரசன்னத்திலே களி கூற. எத்தனை பேர் ஆண்டவர் அப்படியா ஆராதிக்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோம் உந்தன் பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கண்களை நோக்கி பார்த்து ஆண்டவரை மட்டும் பாருங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். ஆராதனை ஆராதனை ஆராதனைக்கு உரியவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை 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 ஆராதனை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. ஆனந்தமே உந்தன் சமூகமே, பேரின்பமே உந்தன் பிரசன்னம். எல்லாரும் உதவி செய்யாய். ஆனந்தமே உந்தன் சமூகமே, பேரின்பமே உந்தன் பிரசன்னமே. யாவே யாவே நீரே என் தெய்வமே, தலைமுறையா. யாவே நீரே என் தெய்வமே, வார்த்தை தந்தவரே, அது கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே, அது கொண்டென்னை சேர்ப்பவரே. யாவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இன்றைக்கும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை பார்க்கிறோம், எகிப்தை பார்க்கிறோம். ஆமென். எல்லா தேசங்களும் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக தான் இருக்கிறது. அவர் நடத்தி வந்த விதங்கள், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர் ஒருவர் உண்டென்றால் அது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர், அவருடைய வார்த்தையிலே வைராக்கியம் உள்ளவராய் எழுந்தருளி இருக்கிறவர். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே எகிப்திலே ஆமென் எபிரேயர்களின் கூக்குரலை கேட்டு இஸ்ரவேலை ரட்சிக்க விரைந்து ஓடி வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆமென். அவர்களை ரட்சிக்க வனாந்தரத்திலே அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தினார். ஆமென். அவர்களை ரட்சித்து வாக்குத்தத்தம் பண்ணின கானானை கொடுத்தார். அவர்களுடைய மீறுதல்களையும் அவர் சகித்து வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் இருந்தார்.
இன்றைக்கு ஆமென் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இஸ்ரவேலர்கள் வழியிலே அவரை விசுவாசியாததினால கெட்டு போனார்கள். அவரை நம்பாமல் கெட்டு போனார்கள். அவரை விசுவாசித்தவர்களுக்கோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் கிடைத்தது. அவர் உண்மையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்பினோருக்கு ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை. அவருடைய நம்பினவர்கள் ஒருபோதும் வெறுமை அடைவதில்லை. ஆமேன். அவர் நல்ல மேய்ப்பராய் ஆமேன் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க போது ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற யாவே நீர் ஒருவர் எங்களுக்கு போது ஆண்டவரே. நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் நாள் முதல் சார்பில் விழுந்த ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்க. அப்படியாய் தாவீது கர்த்தரை பிடித்து கொண்டார். கர்த்தர் அவனை உயர்த்துவதையே நோக்கமாய் வைத்திருந்தார். கர்த்தர் அவனை பாதுகாப்பதையே நோக்கமாய் வைத்திருந்தார். நாளுக்கு நாள் கர்த்தர் தாவீதை விருத்தி அடைய செய்தார். நாளுக்கு நாள் கர்த்தர் தாவீது ஆமென் என் நேசகுமாரன், ஆமென் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். தாவீதின் சிங்காசனத்தை நிலை நிற்க பண்ணுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க யாவே யாவே நீரே என் தெய்வமே, என் தலைமுறையா யாவே நீரே என் தெய்வமே. ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் தேவனை எங்களுக்கு போதித்து நடத்துங்கப்பா. அப்பா நீர் நடத்தினால் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை ஜீவனுடைய நீதியின் பாதையில் நடத்துகிறவர். அப்பா அந்த பாதையிலே ஜீவன் உண்டு ஆண்டவரே. அப்பா அந்த பாதை எளிமையானது. அந்த பாதை எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமானது. நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம். நீங்கள் எங்களுக்கு போதித்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய வார்த்தையை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே, அப்பா உமக்கு முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் உட்காரலாம்.